Okay. Now we are starting a chapter called Interpretation of Statute. Okay. So interpretation பார்க்க போறோம். சரி. ஸோ இதில் வந்து சில ரூல்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தோன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல நம்ம வந்து சில டேர்ம்ஸ் பார்ப்போமா, சில டேர்ம்ஸ் பார்ப்போம். இன்டர்பிரிட்டேஷன்னா என்ன, ஸ்டாட்யூட்னா என்ன, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னு. பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட் ஹேட்ரட் சாப்டர் வந்து இன்டர்பிரிட்டேஷன். ஐ பெட் திஸ் இஸ் ஹவ் ஐ செட் ஃபார் ஜென்ரல் கிளாஸஸ் ஆல்சோ. திரும்ப இன்டர்பிரிட்டேஷனுக்கு சொல்கிறேன். ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்தோன்னே ஹோப்ஃபுல்லி தட் ஃபியர் வில் பி ரெடியூஸ்ட், ஆர் interpretation will be the easy, or interpretation will be your favorite chapter. Out of these three, any one possibility for sure. Okay, right. முதல்ல பேர் என்ன சொல்றான், சி இதெல்லாம் தேவையில்லாதது, பட் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான், இன்ட்ரடக்ஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் உன்னால வந்து மெயின் இதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, we read lot of, as a chartered accountant, we read, நான் அண்டர்லைன் பண்ண இதெல்லாம் எக்ஸாமுக்கு ரெலவெண்ட் கிடையாது, பட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தேவை. ஓகே, ஒன்றுமே இல்லை. those who are watching this video, take your textbook, that is module 3. ஓகே, அதர்லால செகண்ட் சாப்டர் இது. ஓகேவா, மாடியூல் 3ல தான் வந்து அதர்லா இருக்கு. ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு ஹைலைட்டரையோ இல்லை பென்சிலையோ எடுத்துட்டு நான் எதை அண்டர்லைன் பண்ணுறனோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணு. எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணுறது இந்த ப்ரைமரி ரூல்ஸ், செகண்டரி ரூல்ஸ், இன்டர்னல் எய்ட்ஸ், எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ், இதை தவிர்த்து எக்ஸாமில் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஓகே, இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா, இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு என்னோட மெட்டீரியல் இருக்கு. ஐ வில் ஷேர் தட் ஆல்சோ. பட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், இதெல்லாம் புரியறதுக்கு உனக்கு இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப முக்கியம். இதோ இங்கேயே இருப்பேன், நான் ரொம்ப கூட வெளியே போல. we are having our own material. அந்த 4 ரூல்ஸ்க்கு வந்து மொத்தமாக 4 பேஜே முடிச்சிட்டேன் நான். இந்த 4 பேஜை நீ படி போதும், அவ்வளோதான். போதும், மோர் தென் சஃபிஷியன்ட். பட் கான்செப்ட் தெரியறதுக்கு இன்ட்ரடக்ஷன் முக்கியம். ஸோ கவனி. ஸோ லெட்ஸ் குவிக்லி கெட் இன்டு திஸ். After becoming chartered accountant, you will be reading so many laws. Okay, so you are required to read various laws and statutes. Okay, these enactments are capable of more than one interpretation. இப்போ ஒரு வார்த்தைக்கு மோர் தென், இதை இப்படி எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கலாமான்னு வரும்ல. இந்த சாப்டர் எதுக்காகனா, திஸ் சாப்டர் வில் எனேபிள் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஓகேவா, ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இப்போ எப்படி இருக்க கேட்குறேன், ஐம் ஃபைன் அப்படின்ற. அப்போ உண்மையாவே ஐம் ஃபைன் ஒன்று இருக்கு. சர்காஸ்டிக்கா சொல்லுவோம்ல, ஒருவேளை அந்த ஐம் ஃபைனுக்கு பின்னாடி ஏதோ டிப்ரெஷன் இருக்கோ, அந்த மாதிரி. ஸோ இன்டர்பிரிட்டேஷன் நம்ம அதை எப்படி யோசிக்கிறோன்றது முக்கியம். அதுக்காண்டி தான் இந்த சாப்டர். ஓகே, சரி, சாப்டர் பேர் என்ன? இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், டீட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட். ஓகே, டீட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் பற்றி அவ்வளோவா இல்லை, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் தான் முக்கியம். சார், முதல்ல இந்த ஸ்டாட்யூனா என்ன சார்? ஸ்டாட்யூட்னா மீன்ஸ் law and regulations. Simple. What is statute? Statute, which means laws and regulation. Okay va? Pakka? Right. இப்போ அவன் என்ன சொல்றான், in India statute means an enacted law, that is law either enacted by the parliament or by the state legislature. ரெண்டு law இருக்குமா? ஓகேவா, சென்ட்ரல் ஆக்ட் இருக்கு, ஸ்டேட் ஆக்ட் இருக்கு, அதை தான் அவன் சொல்றான். ஸோ அவனை பொறுத்த மட்டுக்கு ஸ்டாட்யூட்னா என்ன? இட் இஸ் அன் எனாக்டட் லா. எம்சிக்யூல கேட்கலாம், அதுக்காக உன்னை அண்டர்லைன் பண்ண சொல்றேன். ஸோ வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஸ்டாட்யூட்மா? லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எம்சிக்யூ. ஓகே, இதை எதுக்கு அண்டர்லைன் பண்ண சொல்றேன்னா எம்சிக்யூ. ஓகே, ஸோ லாஸ் மீன்ஸ் ஸ்டாட்யூட் மீன்ஸ் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், நம்ம இந்தியாவில் ஒரு லா வருதுன்னா முதல்ல பில்லு வரும்.
ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பில் பாஸ் பண்ணுவோம். ஸோ பாசிங் ஆஃப் பில் எங்க பாஸ் பண்ணுவோம்னா லோக்சபால பாஸ் பண்ணுவோம், ராஜ்யசபால பாஸ் பண்ணுவோம். அங்க எல்லாம் பாஸ் ஆனோடனே கடைசியா தான் அசென்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட போயிட்டு தென் தட் பில் பிகம்ஸ் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டாட்யூட். ஓகே, ரைட்? பக்கா? ரைட். The term law, lawனா என்ன? Law includes any ordinance, order, bylaw, rules, regulation, notification like that. So statute signifies written law as against unwritten law. இது எல்லாமே எம்சிக்யூ பார்ட். இந்த லோக்சபால பில்லு போயிட்டு வர்றது இதெல்லாம் உன்னை வந்து எக்ஸாம்ல கேட்க மாட்டான். உனக்கு புரியணும், ஒரு ஸ்டாட்யூட் வரதுக்கு முன்னாடி, ஒரு லா வரதுக்கு முன்னாடி என்னென்ன இதெல்லாம் தாண்டி வருதுன்றதுக்காக தான் சொன்னேன். சத்தியமா இதெல்லாம் எக்ஸாம்ல வராது. ஓகேவா? ரைட். உன்னை டெஸ்ட் பண்ணலாம்னா வாட் இஸ் ஸ்டாட்யூட் எம்சிக்யூல கேட்கலாம். லாஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே, லா இன்க்ளூட்ஸ் என்னென்ன? லா இது எம்சிக்யூல கேட்கலாம். லா இன்க்ளூட்ஸ் ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலா, ரூல்ஸ், ரெகுலேஷன், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே. ஓகேவா? இன் ஷார்ட், ஸ்டாட்யூட் சிக்னிஃபைஸ் ரிட்டன் லா அகெயின்ஸ்ட் அன்ரிட்டன் லா. இதுவும் ஒரு எம்சிக்யூக்கு வச்சுக்கோ. அவ்வளோதான். ஸோ இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஒன்று 3 எம்சிக்யூ அடிக்கலாம். டிஃபைன் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து டாக்குமெண்ட்டோட டெஃபினிஷனுக்கு கோ வாட்ச் மை ஜென்ரல் கிளாஸ் வீடியோ அவைலபிள் இன் மை யூடியூப். ஸோ ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட்லேயே நான் டாக்குமெண்ட்டோட டெஃபினிஷனை எடுத்திருக்கேன். ஸோ அங்கே போய் டெஃபினிஷன்ஸ் பார்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதை ஓகேவா இருக்கு. அதை வந்து நாங்கள் சொல்லியிருப்பேன். ஏன்னா டெஃபினிஷன்ஸ் எல்லாமே மாறல. இன்டர்பிரிட்டேஷன்லேயும் டாக்குமெண்ட்டுக்கு ஒரே டெஃபினிஷன் தான், ஜென்ரல் கிளாஸஸ்லேயும் ஒரே டெஃபினிஷன் தான். ஸோ டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நான் அங்கே தனியாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் கவர் த ஜஸ்ட் சி. ஓகே, இதே எம்சிக்யூவில் கேட்பான், எலமெண்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, அதையும் சொல்லிடுறேன் இப்போவே. ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் நவ் இப்போ ஸ்டாட்யூட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணுமா? ஸோ ஸ்டாட்யூட் மீன்ஸ் laws and regulation. Okay, what is interpretation? What is interpretation? So that chapter understand பண்ணிக்கணும். Interpretation means ரொம்ப இம்பார்ட்டன்டான டூல். Interpretation is the process by which court seeks to ascertain the meaning of legislation through the medium of the words which it is expressed. ஓகே, இதை எழுதலாம். இல்லை சார் நானா இருந்தேன்னா நான் இதை எழுத மாட்டேன். நான் எதை தெரியுமா எழுதுவேன்? I will write the second para, which is much more simpler. Interpretation is the process by which real meaning of an act and the intention of the legislature is ascertained. Is ascertained. ஓகேவா? ஸோ ரெண்டே வார்த்தை தான். இன்டர்பிரிட்டேஷன்னா என்னமா? Interpretation is just the process by which real meaning of the act and intention of the legislature can be ascertained. ஓகேவா? கிளியரா? ரைட். நம்ம இதுக்கு அடுத்த லைன், இன்டர்பிரிட்டேஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் ட்ரூ சென்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இன்டர்பிரிட்டேஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் த ட்ரூ சென்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ். ஓகே, ரைட். So in the sense in which the author have intended to convey the subject matter. Simple. So what is interpretation? Interpretation is the art of finding out the true sense of the word. ரெண்டாவது பாயிண்ட். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று வந்து 2 மார்க்கில் தான் கேட்பான். இந்த சாப்டரில் ஒரு கொஸ்டின் வருதுன்னா சார் 2 மார்க் தானே சார்? அப்படி இல்லை, ஒரு 2 கொஸ்டின் 2 மார்க்குக்கு வரலாம், இல்லை ஒரு கொஸ்டின் 2 மார்க்குக்கு வரலாம், இன்னொரு கொஸ்டின் 3 மார்க் வரலாம். கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து 2 கொஸ்டின் வரும். எய்தர் 2 மார்க் ஆர் ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க், பட் ஷுவராக வரும். ரொம்ப ஈஸி. சி, ஒரு 2 மார்க்குக்கு நீ பேராகிராஃப் எழுத போகிறது இல்லை, அதுவும் டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் வரும் முக்கால்வாசி இந்த சாப்டரில். கேஸ் ஸ்டடி கிடையாது. நல்லா வரப்பிரசாதம் மாதிரி டைரக்ட் கொஸ்டின் அனுப்பும் 3 பாயிண்ட் எழுதி வச்சுட்டு 2 மார்க் பாயிண்ட் வந்துட்டே இருக்க வேண்டியதான். ஸோ வாட் இஸ் இன்டர்பிரிட்டேஷன் கேட்டால் இந்த பாயிண்ட் எழுது. இன்டர்பிரிட்டேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் ரியல் மீனிங், இப்போ நான் ஒரு வார்த்தையை ரீட் பண்ணுறேன், அதோட மீனிங் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இன்டர்பிரிட்டேஷன். Okay, and the intention of the legislature is the first point. Second point, it is the art of finding out the true sense of the words intended in the act. இதுதான் keyword, art of finding the true sense of the word. இது ரெண்டாவது பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது ரெண்டாவது பாயிண்ட்.
ஸோ உன்னை வந்து வாட் இஸ் இன்டர்பிரிட்டேஷன் கேட்டால் இதை எழுதி விட்டுரு. ஓகேவா? ரைட். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மெனி டைம் தே ஹவ் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஓகேவா? இந்த கிளாரிஃபிகேஷன் நான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடிச்சுட்டு நான் மேலே வரேன். ஓகே, several times they have asked this question. Mark it very, 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 very important. Okay, so important 2 mark question. Important 2 mark question. Okay, difference between interpretation and construction. So இப்போ interpretation நான் என்னன்னு சொன்னா, interpretation means it is a process of ascertaining the true meaning and the intention, true meanings of the words and intention of the legislature of the act. சொன்னா அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னா, construction involves drawing conclusion beyond the actual expressions used in the text. Okay, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைன். கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னா இந்த ஒரு லைன் எழுதணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வால்வ்ஸ் drawing conclusions beyond the actual expressions, அதாவது கோயிங் பியாண்ட் த டெக்ஸ்ட், அதாவது லாஜிக்கா யோசிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது என்னன்னா, இன்டர்பிரிட்டேஷன்னா என்னன்னா இருக்கிறத மாதிரியே படிச்சா. இப்போ ஒரு ஃப்ரெண்டு வரான், உன்னோட ஃப்ரெண்ட், நான் திரும்ப திரும்ப இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஸோ உன்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வரான், நீ அவனை பார்த்து கேட்குற எப்படா இருக்க கேட்குறேன், ஐம் ஃபைன் அப்படின்ட்டு போகிறான். ஓகே, ஸோ இல்லை நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தால் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மூஞ்ச பார்ப்பாங்களே, எப்படா பண்ணேன் அப்படின்னு. நல்லா பண்ணேன். ஸோ அவன் நல்லா எப்படி பண்ணாலும் தெரியல, அவன் நல்லா பண்ணியிருக்கான் சொல்லியிருக்கான், ஓகே ஃபைன். அப்போ அந்த டெக்ஸ்ட் அந்த வார்த்தையோட போனால் அது வந்து இன்டர்பிரிட்டேஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, கோயிங் பியாண்ட் த ஆக்சுவல் எக்ஸ்பிரஷன் யூஸ்ட் இன் த டெக்ஸ்ட். அப்போனா கோயிங் பியாண்ட் த டெக்ஸ்ட். அவன் மூஞ்சே சரியில்லையே, அந்த நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு இது இருக்கே. எஸ்பெஷலாக இந்த கப்புள்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ ஹஸ்பண்டோ இல்லை கப்புளோ, பாய் கப்புள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் வச்சுக்கோ. இப்போ வந்து ஒரு தாய்லாண்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ சப்போஸ் போயிட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ ஆர் பாய் ஃப்ரெண்ட் ஆஸ் த கேஸ் மேபி, அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணுன்ட்டு இல்லை, நமக்கு தோணுது நம்ம சொல்கிறோம், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் பாய்ஸ். ஓ ஓகே அப்படின்னா நம்ம அந்த ஒரு தம்ஸ் அப் ஸ்மைலி டெக்ஸ்ட் வருது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருப்பீங்க. தோஸ் ஹூ ஹேவ் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், XYZ, ஓகேவா, பெஸ்டி கிஸ்டி இருந்தால். ஸோ இப்போ ஒரு தம்ஸ் அப் வருது டெக்ஸ்ட்டில், ஓகேவா. அப்போ ஓகே போறான்ற ஒரு தம்ஸ் அப் வருது. அப்போ அந்த தம்ஸ் அப் வந்து ஓகே அவள் அக்செப்ட் பண்ணிட்டான்னு எடுத்துக்கவா, ஒருவேளை அந்த தம்ஸ் அப்புக்கு பின்னாடி அவளுக்கு ஏதோ பிடிக்கலையா, இவ்வளோ யோசிக்கிறல்ல. அப்போ அந்த கோயிங் பியாண்ட் த டெக்ஸ்ட், அதுவும் எஸ்பெஷலி கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்து அந்த ஒரு மெசேஜ், ஓ இந்த OHH இருக்க பத்தியா, இப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா ஒருவேளை அந்த ஓக்கு பின்னாடி எதா இருக்குமோ அப்படின்ற ஒரு ட்ரிகர் ஆகும். ரைட்ரா, சைத்தான் சைக்கிள்ல வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே ரைட். ஸோ அதுதான் ட்ரிப் போறேன்றது ஓகே ஃபைன் அப்படின்றாங்க. ஓகே ஃபைன் அப்படின்றாங்க. சரி ஓகே ஃபைன்னுட்டா அப்போ போயிட்டு வா. அப்போ டெக்ஸ்ட் படி போனா இன்டர்பிரிட்டேஷன்னா, நான் சொன்னேன் அவன் எனக்கு ஓகே ஃபைன்னு சொன்னான், அப்போனா அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் பார்க்கறது. கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது டெக்ஸ்ட்டை தாண்டி அந்த பாடி லாங்குவேஜ், அந்த டோன், அந்த சினாரியோக்கு எந்த சினாரியோக்கு யூஸ் பண்ணி, அப்போ இது உண்மையா சொல்றாளா இல்லை சர்க்காஸ்டிக்கா சொல்றாளா, அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். கான்செப்ட் புரிஞ்சுதா? ஆனா கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது ஈஸி, அதை ரீப்ரொடியூஸ் பண்றது ஒரு விஷயம் இருக்கு. அதான் இன்டர்பிரிட்டேஷன் வர்சஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark. ஸோ வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்மா? கன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் drawing conclusions beyond actual expression used in the text. டெக்ஸ்ட்டை தாண்டி போய் அதோட மீனிங், சர்க்காஸ்டிசம் எதா இருக்கா, இல்லை எப்படி சொல்லியிருக்காங்க, என்ன டோன்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அவனே சொல்லியிருப்போம் இன்டர்பிரிட்டேஷனில் இது ஒரு பாயிண்ட். இன்டர்பிரிட்டேஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் அசர்டைனிங் த மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ் அண்ட் ட்ரூ சென்ஸ் இன் விச் த ஆத்தர் இன்டெண்டட். ஸோ இட் இஸ் ஆர்ட் ஆஃப் அசர்டைனிங் த வேர்ட்ஸ் ஆர் intention and the intention of the legislature behind it. So what is construction? It is drawing conclusions from the statutes that lie beyond the expression of the words used therein.
ஓகேவா? ரைட். இங்க இருக்கு பாரு, ரெண்டாவது பாயிண்ட். When court addresses the plain meaning of the language used in the legislature, it would be interpretation of words. But where the meaning is not plain, the court has decided whether the wording was meant to cover the situation before the court. That is called as construction. ஸோ ஐ போட்டோன்னா அது இன்டர்பிரிட்டேஷனோட பாயிண்ட். இந்த டிஸ்டிங்விஷ் கொஸ்டின்லாம் எழுதுவீங்களா ஸ்கூல் படிக்கும்போது? ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது கூட அப்படியே எடுத்து வச்சுக்கோ. ஒரு ஒயிட் பேப்பர் A4 ஷீட்லேயோ ஏதோ அந்த பேஜ் சைஸ்க்கு எழுதி கட் பண்ணி முடிஞ்ச ஸ்டிக்கி நோட் போட்டு ஒட்டி வச்சுக்கோ எப்படியோ. ஸோ இன்டர்பிரிட்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஐ போடுறேன்ல, I1 போட்டோன்னா இன்டர்பிரிட்டேஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த I1 இங்கே காப்பி பண்ணிக்கோ. C1 போடுறேன்ல, இந்த பாயிண்ட் எழுது. நான் இருந்தேன்னா இந்த பாயிண்ட்டை விட எனக்கு இது ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இதை நான் C1 போட்டுப்பேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்கே போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுது. ஓகே, இது இன்டர்பிரிட்டேஷனில் செகண்ட். அதே தான் I2 போடுவேன். ஸோ இன்டர்பிரிட்டேஷனில் செகண்ட் பாயிண்ட். ஸோ இது நான் என்ன பண்ணுவேன், கன்ஸ்ட்ரக்ஷனில் செகண்ட் பாயிண்ட். அவ்வளோதான். இப்படி எழுதிட்டேன்னா அப்படியே ரீட் பண்ணுவான். அதையும் நீ சும்மா அப்படியே அண்டர்லைன்லாம் பண்ணிட்டு வச்சுக்கோ. அப்படியே 2 மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் ஸ்கூல் மாதிரி. ஓகே டே, இதுலலாம் கேஸ் ஸ்டடி கேட்க முடியாதுடா இந்த சாப்டர்ல, டைரக்ட் கொஸ்டின் சாப்டர்ல இதெல்லாம். ஓகேவா? அதனால சில்லாரு, ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நீ அழகா நோட்ஸ் வச்சுட்டேன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இதை நான் நோட்ஸ் எடுத்து போடணும்னா வீடியோ போடுறதுக்குள்ள டைம் ஆயிரும். ஆஃபீஸ் ஒர்க் அது இது பண்ணிட்டு இது பண்ணோன்னா ரொம்பவே டைம் ஆயிரும். அதனால நான் இதை அப்படியே எடுத்து போட்டேன். சரியாடா? கிளியரா? ரைட்ல? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன்ல முதல் கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை நம்ம தனியாக வாட் ஆர் த பாசிபிள் கொஸ்டின்ஸ் தனியாக கூட ஒன்று நோட் பண்ணுவோம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் வி ஸ்டடி? டிஃபரன்ஸ் பிட்வீன் interpretation versus construction. டே, உன்னை தனியா வாட் இஸ் இன்டர்பிரிட்டேஷன் கேட்டா இது எழுதி விடு, வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு விட்டா இது எழுதி விடு, டிஃபரன்ஸ் கேட்டு விட்டா இந்த ஒரு சார்ட் எழுது. தேர்ஃபோர் நீ டிஃபரன்ஸை மட்டும் படிச்சிரு, மீனிங் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனும் அதுல கவர் ஆயிடும், மீனிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனும் அதுலயே கவர் ஆயிடும். என்ன நான் சொல்றது கிளியரா? பக்கால ஒன்றும் பயம் இல்லை இதுல. ரைட், ஓகே ரைட், அவ்வளோதான். ஸோ அப்போ சார் அப்போ அந்த இன்ட்ரடக்ஷனில் சிலதெல்லாம் இது பண்ணி சும்மாப்பா. ஓகே, அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று கேட்க மாட்டான். எதுக்காண்டி இன்டர்பிரிட்டேஷன் படிக்கிறோம் அதுக்காண்டி தான் நான் அதை சொன்னேன். நான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இது வேணால் எக்ஸாம் தான் இன்டர்பிரிட்டேஷன். அதுதான் நான் இதில் கொடுத்துட்டேன்ல, டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்பிரிட்டேஷன் வர்சஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ரைட். நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு இதெல்லாம் தேவையே கிடையாது. MCQ பார்ட்காண்டி தான் நான் அதை சொன்னேன். நான் எக்ஸாம்லாம் அதெல்லாம் வரவே வராது. உட்காந்து இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபை விழுந்து படிச்சுட்டு இருக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓகே, அதெல்லாம் சும்மா MCQ எதோ சொன்னோன்னா அண்டர்லைன் பண்ணிப்போ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதான் கேட்க முடியும்ட்டுனா. ரெண்டாவது MCQ பார்ட். இந்த ஆத்தென்டிக்னா என்ன, யூஷுவல்னா என்ன, கிராமட்டிக்கல்னா என்ன, லாஜிக்கல்னா என்ன, தனித்தனியாக ஒரு ரூல்ஸ் இருக்கு. ரூல் ஆஃப் அதாவது ரூல் ஆஃப் லிட்டரல் கன்ஸ்ட்ரக்ஷன், ரூல் ஆஃப் பெனிஃபிஷியல், ரூல் ஆஃப் ரெண்டாவது ரூல் ரூல்பா, நல்ல ரூல் பேர் வந்துட்டேன், இது பார்த்து சொல்றேன். ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அது. பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்றேன். இது ரெண்டாவது கொஸ்டின். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. மேபி இந்த வாட்டி கேட்கலாம். சின்ஸ் MCQ எல்லா வாட்டி தான் இருக்கலாம்ல, பட் ஸ்டில். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ரெண்டா, ஒன்று லீகல், ஒன்று டாக்ட்ரினல். லீகல்ல ஆத்தென்டிக் அண்ட் யூஷுவல், டாக்ட்ரினல்ல கிராமட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல். கிராமட்டிக்கல்னா என்ன சார் அர்த்தம்? ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்றாங்கன்றது தெரியாம நீ ட்ரிப்பு போறது உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல, அதான் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நீ அந்த ஓகே ஃபைனா அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம
அவதான் சரி ஓகேன்ட்டாலே அப்புறம் என்ன? ம்? அந்த சரி ஓகே, அந்த ஓக்கு பின்னாடி இருக்க கோவம் உனக்கு புரியாம நீ வெறும் பிளெயின் டெக்ஸ்டோட போற. அதான் when court applies only the ordinary rules of speech. அதாவது இங்க only text. ஓகே, பிளெயின் வேர்ட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா கிராமட்டிக்கல்னா என்னன்னா பிளெயின் வேர்ட்ஸ். ஓகே, இருக்கு தனியா எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஒரு ரூல் எடுக்கிறேன். லாஜிக்கல்னா கோயிங் பியாண்ட் த டெக்ஸ்ட். இந்த கோட் கோஸ் பியாண்ட் த வேர்ட்ஸ் and tries to understand or try to discover the intention of the statutes in some other way, then it is called as logical. They boys, கல்யாணம் ஆனாலும் சரி, பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டு கோ வித் லாஜிக்கல். அதுவும் இந்த ட்ரிப் விஷயத்துல, மீதி எல்லா விஷயத்துல கேர்ள்ஸ் போத் ஈக்குவாலிட்டி. நான் ஒரு பாய்ஸ் மட்டும் சொல்லிட்டு அப்புறம் அதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வேற வருது. அப்புறம் வந்து கமெண்ட்ஸ்ல சாப்டருக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு பதிலாக இதை போய் கமெண்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ லெட் அஸ் நாட் கெட் இன் டு தட். ஸோ ரெஸ்பெக்டிவ் பாய்ஸ் நீ பாய்ஸுக்கு நினச்சி கேர்ள்ஸை நினச்சிக்கோ, கேர்ள்ஸ் நீ பாய்ஸை நினச்சிக்கோ. ஓகே, ரைட். பட் மோஸ்ட் ஆப்லி இட் வில் பி ஃபார் தட் வென் கைஸ் கோ ஃபார் ட்ரிப். ஓகேவா? ரைட். Don't ask me, sir, whether you have experienced this like this things and all. No, my friends have experience. I am just watching that. Okay, right. So logical reasoning. Logical reasoning na enna, you have to just go beyond the words, beyond the text used in the law. Court வந்து logical interpretation. Court வந்து logical interpretation பண்றாங்கன்னா கோர்ட் என்ன பண்ணணும்? அந்த டெக்ஸ்ட்டுக்கு பியாண்டா போய் பார்க்கணும். அதுதான் வந்து லாஜிக். ஓகே, கிராமட்டிக்கல்னா டெக்ஸ்டோடயே போறது. அது ரெண்டும் இட் வில் ஃபால் அண்டர் டாக்ட்ரினல். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஒரு இன்டர்பிரிட்டேஷனை எப்படி பாஸ் பிரிக்கிறோம்? நீ எடிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோடா. இப்போ தமிழில் கதை தான் நான் சொல்கிறேன், நீ எழுதிடுவ. ஸோ ஒரு இன்டர்பிரிட்டேஷனை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து லீகல், இன்னொன்று வந்து டாக்ட்ரினல். இன்னொன்று வந்து டாக்ட்ரினல். டாக்ட்ரினல்ல ரெண்டு இருக்குடா, கிராமட்டிக்கல், லாஜிக்கல். கிராமட்டிக்கல்னா என்னடா? ஜஸ்ட் கோயிங் வித் த வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் த லா. அதாவது அங்க இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறது, வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிறது. அந்த சிட்டி மாதிரி அவன் போடுனா போட்டுருவாமா, அது வந்து கிராமட்டிக்கல். ஓகேவா? ஸோ லாஜிக்கல் வந்து இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சினாரியோ மாதிரி கோயிங் பியாண்ட் த வேர்ட்ஸ், அது லாஜிக்கல். லீகல்ல வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து ஆத்தென்டிக் அண்ட் அனதர் ஒன் இஸ் யூஷுவல். ஆத்தென்டிக்னா என்ன, யூஷுவல்னா என்ன? கிட்டத்தட்ட சிமிலர் தான். யூஷுவல்னா when the rule of interpretation is derived from some other source. ஓகே, நீ வந்து இந்த வேர்ட்ஸுக்கு பியாண்டா போகாம பக்கத்துல ஒரு ரெஃபரன்ஸ், இந்த லால எப்படி சொல்லியிருக்கான், இந்த கஸ்டம்ஸ் பாரம்பரியமா நாங்க இதான் பண்ணுவோம். ஸோ யாராவது ஒருத்தர் இப்படி தப்பு பண்ணிட்டா இந்த நாட்டாமெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த பாகுபலி எல்லாம் சொல்லுவாங்களே, அரசரே, சிவகாமி தேவி கேட்பாங்களே, அரசரே இந்த மாதிரி ராஜ துரோகம் செய்தால் என்ன தண்டனை அப்படின்ட்டு. ஸோ பாரம்பரியமா நம்ம இதான் பண்றது. ஸோ இன்டர்பிரிட்டேஷன் இஸ் டிரைவ் ஃப்ரம். இப்போ ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல தம்பி, இதுக்கு அர்த்தம் இதுவா இருந்தாலும் ஆனா இந்த வார்த்தைக்கு நம்ம வந்து பாரம்பரியமா இதான்ப்பா பண்றது அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து டிரைவிங் ஃப்ரம். யூஸ்வலா நாங்க இப்படிதான்ப்பா பண்ணுவோம், அவர் பிராக்டிஸ் இஸ் லைக் திஸ், அவர் கஸ்டம்ஸ் இஸ் லைக் திஸ் அப்படின்றீங்க இல்லையா. ஸோ அவர் கேஸ்லாம் இந்த மாதிரி முன்னாடி நடந்தது. ஸோ இன்டர்பிரிட்டேஷன் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் சம் அதர் சோர்ஸ். இதெல்லாம் எம்சிக்யூல கேட்பாமா. இப்போ நான் வந்து பேப்பர் செட் பண்றேன்னா இந்த இதை கொடுத்துருவேன், when the court applies only ordinary rules of speech, இதை கொடுத்துட்டு ஆத்தென்டிக்கா, யூஸ்வலா, கிராமட்டிக்கலா, லாஜிக்கலான்னு கேட்பேன். அதே மாதிரி when court goes beyond the words, try to discover the intention in some other way, அது ஆத்தென்டிக்கா, யூஸ்வலா, கிராமட்டிக்கலா, லாஜிக்கலா. ஓகே, இட் இஸ் derived from some other source, ஆத்தென்டிக்கா, யூஸ்வலா, கிராமட்டிக்கலா, லாஜிக்கல், யூஸ்வல். ஓகே, so when the rule of interpretation is derived from the legislator himself, is authentic. அதை எழுதினவனே வந்து ஒரு ரீசன் சொல்றான்னா அது ஆத்தென்டிக். கரெக்டா? ஸோ அதை வந்து ஆத்தென்டிக் சொல்லுவோம். யூஷுவல்னா கஸ்டம்ஸ் என்ற வார்த்தை இருக்கணும், கஸ்டம்ஸ் அண்ட் கேஸ்லாம் இருந்தா யூஷுவல். ஓகே, கிராமட்டிக்கல்னா வெறும் டெக்ஸ்ட் ஆர் வேர்ட்ஸ் என்ன லால யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுபடியே போனா அது கிராமட்டிக்கல். டெக்ஸ்டுக்கு பியாண்டா போனா அது லாஜிக்கல். பக்கா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ரெண்டாவது கொஸ்டின். Classification of
இன்டர்பிரிட்டேஷன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இதுதான் ரெண்டாவது கொஸ்டின்மா. பக்காவா? ஏதாவது டவுட் இருக்கா? இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். சோ ஃபார் சோ குட். சூப்பர் சார், பக்கா சார், ஹாப்பி சார். எஸ், இதெல்லாம் வேணவே வேணாம். இதுதான் நம்ம பார்த்துட்டோம், டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். டைரக்ட்லி ஜம்ப் டு பிரைமரி ரூல், செகண்டரி ரூல். ஓகே, இதுதான் அந்த பிரைமரி ரூல், செகண்டரி ரூல். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். வாங்க, ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இங்கே இருக்க எல்லா ரூலுமே வரும். இது டெஸ்ட் பண்ணுவான், இது டெஸ்ட் பண்ணுவான், இது 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 எல்லா ரூல் டெஸ்ட் பண்ணுவான். அதே மாதிரி இந்த செகண்டரி ரூல்ஸ். ஸோ பிரைமரி ரூல்ஸ், செகண்டரி ரூல்ஸ். இப்போவே என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்ட்டுன்னு இங்கே எழுதிடலாம் ஹெட்டிங்கு. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்மாக டெஸ்ட் பண்ணுவான் சார். இதுக்கெல்லாம் ஆன்சர், இது ஏன் மெட்டீரியல். இப்போ டெக்ஸ்ட் புக்கில் இருந்து ஏன் மெட்டீரியலுக்கு டைவர்ட் ஆகும் நம்ம. ஓகேவா? ஸோ தேர்ட் கொஸ்டின், இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம். நீ எக்ஸாம் அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நீ எழுதுறல, இப்படிதான் நீ வந்து இதை வந்து கான்செப்ட் வைஸ் போகாத, கொஸ்டின் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணு. நான் சொல்றேன் இந்த சாப்டருக்கு we will use this strategy. Okay, so you prepare it like a question wise. சரியா? ரைட். ஸோ எக்ஸாம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இன்டர்பிரிட்டேஷன் வர்சஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் இந்த கொஸ்டின் படிச்சிட்டேன்னா இங்கே இப்படி டிக் அடிச்சுக்கோ. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் இதை படிச்சிட்டேன்னா டிக் அடிச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வைஸ் போகலாம் நம்ம. ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன். ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன். Rule of literal construction. Third question. Fourth question. Rule of reasonable construction. Rule of harmonious construction. Rule of harmonious construction. Sixth one, add-ons rule. Rule of add-on case. Add-ons case. ரொம்ப ஈஸி. இந்த ரூல்ஸ்லாம் ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன், நல்லா மண்டல நிற்கும், அப்படி இருக்கும். ஓகே, ஸோ மிஸ்chief. டான் என்னைக்குமே வந்து ஒரு குவைட்டாக இருக்க மாட்டார், மிஸ்chievous தான் இருப்பார். ஸோ அதனால இந்த மாதிரி டான் முடியுது, அதை வந்து மிஸ்chief ரூல் கூட அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இன்ட்டு அதர் நேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரூல் ஆஃப் பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். ரூல் ஆஃப் பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். ரூல் ஆஃப் எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன். ரொம்ப சிம்பிள். ரூல் ஆஃப் புரிஞ்சுக்குன்னா நீயே கூட எழுதலாமா சிலதெல்லாம். ரூல் ஆஃப் எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன். 9. ரூல் ஆஃப் எஜஸ்டம் ஜெனரஸ். ரூல் ஆஃப் எஜஸ்டம். எல்லாம் 2 லைன் 3 லைன் இருக்கும். நான் சொல்லித்தரேன். லைக் சில ரூல்ஸ்லாம் இருக்கும், சில ரூல்ஸ்லாம் ஐ வில் நெவர் கேரண்டி தட் யூ வில் கெட் 2 அவுட் ஆஃப் 2லாம். பட் ஐ மேக் ஷுர் 2 மார்க்குக்கு நீ 1 மார்க் ஆச்சு வாங்குற. பரவாயில்ல, ஒன்றுமே தெரியாமல் விட்டுறதுக்கு ஒரு மார்க் கிடைக்கிறதுன்றது இட்ஸ் எ குட் திங். தட் டு மினிமம் எஃபர்ட்ல. மினிமம் எஃபர்ட், மேக்ஸிமம் அவுட்புட். ஐ டீச் இன் தட் மேனர் ஒன்லி. ஸோ இதெல்லாம் பிரைமரி ரூலில் போயிடுது. தென் இட் ஸ்டார்ட்ஸ் வித் செகண்டரி ரூல். நமக்கு என்னம்மா பிரைமரி ரூல், செகண்டரி ரூல்? நம்ம ஃபுல்லாக கொஸ்டின் வைஸ் தானே போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்ட்ரைன் ஆஃப் நாசிட்டர் நாசிட்யூர் சோசிஸ். ஓகே, அண்ட் 11th டாக்ட்ரைன் ஆஃப் கண்டெம்போரேனா எக்ஸல். இன்னும் 3 கொஸ்டின் இருக்கு, அது நான் அப்புறம் சொல்லித்தரேன். டாக்ட்ரைன் ஆஃப் கண்டெம்போரேன். எல்லாம் ஒரே வார்த்தை, நான் ஸ்பேஸ் விடுறேன்னு விடாது, நான் ஸ்பெல் பண்றதுக்காக. போரானியா. சார் இது என்ன சார், இங்கிலீஷா என்ன சார், பிரெஞ்சா சார்? லாட்டின் வேர்ட்ஸ். லாட்டின் வேர்ட்ஸ் எல்லாம் உன்னை வந்து எக்ஸாம்ல கொடுத்துட்டு எம்சிக்யூல ப்ரீவியஸ் அட்டம்ப்ட்லாம் கேட்டிருக்கோம். அந்த லாட்டின் வேர்டை கொடுத்துட்டு, டே இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்பான். இவ்வளவும் உன் புக்கில் பார்த்தோன்னா எத்தனை பேஜ் இருக்குன்னா 2, 10, 11, 1, 2, 1, 2,
3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 pages, 15 sites போயிடுது உன் புக்கில். நான் அதை அழகா தேவையான அளவு என்ன கண்டென்ட்டோ அதை எடுத்து வச்சிருக்கேன். அது பார்ப்போம். லெட்ஸ் குயிக்லி ஸ்டார்ட். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். பிரைமரி ரூல், செகண்டரி ரூல். இதை பார்த்தா போதுமா சார்னா போதும்டா. ஓகேவா? ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரூல்குள்ள போறோம்டா? என்ன ரூல்குள்ள போறோம்? ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்படியே எல்லா ரூல்ஸும் முடிச்சுட்டு கடைசியாக அங்கே போய் டிக் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ கார்டினல் ரூல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் புக்கில் இருக்கிறதெல்லாம் படித்து எடுத்திருக்கேன் இதை. ஓகே, இது நான் ஏதோ ஓனாக எடுக்கிறேன்னா நினைக்காத. ஐஎஸ்எம்ல இருக்கும் இது. ஓகே, ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கொச்சான் புச்சான் பேராகிராஃப் மாதிரி இருக்கு. இதை நீ எக்ஸாம்ல கேட்டாலும் பாயிண்ட் வைஸ் இருக்கு. லா பாயிண்ட் வைஸ் தான் ப்ரொவிஷன் போட் பண்ணும். ஸோ ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் என்னமா? ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷனா அதுக்கு முன்னாடி ஒரு கதை, எல்லா ரூலுக்கும் ஒரு கதை பேசணும், சரியா? ஸோ ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன்னா சொல்ற வார்த்தையை லிட்ரலா எடுத்துக்கிறது. சொல்ற வார்த்தையை லிட்ரலா எடுத்துக்கிறது. அது கூட ஆட் ஆன் பண்றதோ சப்ட்ராக்ட் பண்றதோ ஒன்றும் கிடையாது. ஓகே, அந்த ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. இப்போ நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் அப்படின்றோம். ஸோ ஜஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன எடுத்துப்பான்? அவனுக்கு என்னப்பா நல்லா தான் இருக்கான் அப்படின்னு எடுத்துப்பான். ஓகே, லாலையும் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை அப்படி சிம்பிளா சொல்லணும்னா இது கிராமட்டிக்கல். இது கிராமட்டிக்கல். நான் சொன்னேன்ல கிளாசிபிகேஷன் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ல ஆத்தென்டிக், யூஷுவல், கிராமட்டிக்கல், லாஜிக்கல். இது கிராமட்டிக்கல்ல வந்துடும். அதாவது டெக்ஸ்ட் கூடயே போறது. ஓகேவா? ஸோ அதான் லிட்ரலி ஐ வாஸ் செம்மையா பண்ணடா லா. ஆனா ஐசிஐ மார்க்கே போடலடா. ஓகே, ஸோ திஸ் இஸ் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன். லிட்ரலி இட்ஸ் ஈஸி பேப்பர். ஓகே, ரைட்? அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் கோயிங் வித் த டெக்ஸ்ட் தான் ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன். பார்க்கலாமா? இட் இஸ் அ கார்டினல் ரூல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். Statute must be construed literally and grammatically, giving the words in their ordinary natural meaning. Keyword ordinary natural meaning. So literally and grammatically words ordinary and natural meaning la irukkum. The language used in the statutes must be construed in grammatical sense, where the words of statutes themselves are clear and unambiguous. These words should be construed in the natural and ordinary sense. It is not open to the court to adopt any other hypothetical constructions. Okay, so this it should be interpreted without adding, subtracting, or omitting the words. This is called as rule of literal construction. ஒரு லாட்டின் வேர்டு கோட் பண்ணு, முடிஞ்சா கோட் பண்ணு, ஸ்பெல்லிங்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன்னா. சப்போஸ் நீ இதை மனப்பாடம் பண்ண முடியலன்னா இதை எம்சிக்யூல கொடுப்பான். இந்த லாட்டின் வேர்டை எம்சிக்யூல கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் என்ன? அப்சல்யூட்டா, சென்டென்டியா, எக்ஸ்போர்ட்டர், மான் கிடையாதுமா, நான். ஓகேவா? நான் இண்டிஜெட் அப்படின்னா plain words require no explanation. நீ literal construction தானே சொல்ற. literal construction I am fine, அவ்வளவுதானே? ஆமா, I am fine நான் I am fine எடுத்துக்கிறேன். நீ எந்த ஒரு explanation எனக்கு கொடுக்காத. I am just going with the text that you are fine, you are fine. Okay, so இதுதான் rule of literal construction. இதுதான் அவ்வளோ பெரிய பேராகிராஃபா கொடுத்துருப்போம். திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, அவ்வளோ லிட்டரலா 2 சைடு கொடுத்துருப்போம். கேட்கறது என்ன? 2 marks. எக்ஸ்பிளைன் ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் 2 marks. திரும்ப திரும்ப அதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி நான் லாட்டின் வேர்ட்லாம் எழுதி கோட் பண்றேன்னா 2க்கு 2 கொடுத்துருவோம். அது ஹைலைட்லாம் இன்டு த கோட்லாம் நான் போட்டு எழுதணும்னு வச்சுக்கோ. அவ்வளோ யாரா அப்படின்னு. நீ அதுக்கு சப்ஸ்டன்ஸ் என்னென்ன தேவையோ அந்த மீனிங் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ வாட் இஸ் ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன்மா? ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அ cardinal rule of construction. It is a cardinal rule of construction. First point.
Second point, statute must be construed literally, grammatically, in the natural and ordinary sense. In the natural and ordinary sense. ஓகேவா? 2 பாயிண்ட். இந்த பாயிண்ட் எழுது, இந்த பாயிண்ட் எழுது. அப்புறம் இங்க வந்து வேர்ட்ஸ் ஆர் கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுவஸ். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன். இட் ஷுட் பி இன்டர்பிரிட்டட். இந்த வார்த்தை கூட ஐ எம் ஃபைன் கூட ஏதாச்சும் ஓ ஐ எம் ஃபைன் அப்படிலாம் ஆட் ஆன் பண்ணி எழுதுறது அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. இது எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னா word should be interpreted without adding or subtracting or omitting the words. இருக்கிற வார்த்தையை நீ அடிஷ்னலா ஒரு வார்த்தையும் போடக்கூடாது, இருக்கிற வார்த்தையை ஒமிட்டும் பண்ணக்கூடாது, இருக்கிற வார்த்தையை சப்ராக்டும் பண்ணக்கூடாது. இருக்கிற வார்த்தையை இருக்கிற டெக்ஸ்ட அதே மாதிரி ரீட் பண்ணு. டெக்ஸ்ட் என்ன மீனிங் சொல்லுதோ அந்த மீனிங்கை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றதாண்டா ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு லாட்டின் வேர்டு என்ன வரும் இந்த இடத்துல? அப்சல்யூட்டா, சென்டென்டியா, நான் எக்ஸ்போஷர், இன்டிஜர். அப்படின்னா plain words require no explanation. Rule of literal construction, we follow the text, so we don't need to give any explanations. இதான் rule of literal construction. ஸோ நான் டிக் அடிச்ச பாயிண்ட்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, நீ எது எழுதுறியோ இல்லையோ இந்த டிக் அடிச்சது எழுதினோம். ஒன் லாஸ்ட் டைம் கூடவே ரிப்பீட் பண்ணு. இட் இஸ் அ கார்டினல் ரூல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். த வேர்ட்ஸ் நீ ஏன் ஓனா நான் புரிஞ்சுக்கலாம். இப்போ நானா ஓனா எழுதுறேன். த வேர்ட்ஸ் இன் த ஸ்டாட்யூட் should be construed in literal, grammatical, and in ordinary sense, ordinary and natural sense. முடிஞ்சிருச்சு. The word shall not be added or subtracted or omitted while interpreting. Okay, this is called as rule of literal construction. Absoluta, sententia, non-exposure, indigent, which means plain words require no explanation. இது எழுதுனா 2க்கு ஒரு 1.5 கொடுக்க மாட்டான், இல்ல 2க்கு ஒரு 1 மார்க் கொடுக்க மாட்டான். இந்த சாப்டர்ல இருந்து வர வெயிட்டேஜ் இவ்வளவு தானே, 2 மார்க் தானே. ஆர் சம்டைம்ஸ் 3 மார்க். 3 மார்க்னா கண்டிப்பா 2 மார்க் கொடுத்துருவான். அவனுக்கே தெரியும்ல, கரெக்ஷன் பண்றவனுக்கும் கான்செப்ட் தெரியும்ல. தட்ஸ் இட். ஸோ ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர். எனிஒன் ஹேவிங் எனி டவுட்ஸ் இன் ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன்? ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோனும் டவுட் உண்டோ? ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து ரூல் ஆஃப் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ரூல் ஆஃப் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யாரை ஞாபகம் வச்சுக்கோ? ஜஸ்ட் ஃப்ரெண்டை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ரூல் ஆஃப் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யாரை ஞாபகம் வச்சுக்கோ? பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஆர் பாய் ஃப்ரெண்ட், ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், ஆர் ஹஸ்பண்ட், ஆர் ஒய்ஃப், as the case may be. யாருக்கு எது வேணுமோ எடுத்து வச்சுக்கோ. சிங்கிள்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட போயிடலாம். கமிட்டட் பீப்புள் பாய்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்துக்கோ, கேர்ள்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கோ. கல்யாணம் ஆயிடுச்சா ஹஸ்பண்ட் எடுத்துக்கோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாற்றி எடுத்துக்கோங்க. as the case may be. யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் கேட்குறாங்க, எப்படா இருக்கா? யா ஐம் ஃபைன் அப்படின்றான். இப்போ எவனா இந்த ஐம் ஃபைன் டெக்ஸ்டோட போனானா அவன் எந்த கேட்டகரி? ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் ஐம் ஃபைன் அப்படின்றான். தனியாக அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு, ஏய் என்னாச்சு, நான் உனக்கும் அவளுக்கும் சண்டையா? இல்லையடா, மூஞ்சிலே தெரியுது, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, ஐம் ஃபைனே சரியில்லையே. இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது, நான் ட்ரிப்பு போயிட்டு வரேம்மா. போ போ போ. என்னடி போட்டா வேணாமா? நான் தான் உன்னை போன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன போட்டா வேணாமா கேள்வி? அதான் போகணும்னு டிசைட் ஆயிட்டல, அப்புறம் என்ன? நீ போப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. அது ஓகே தானே? யா ஐம் ஓகே. அந்த கோபி சுதாகர் மீன்ஸ்ல வரமே, போப்பா, உனக்கு அவங்க தான் முக்கியம், போ. இப்போ நான் போட்டா வேணாமா? நான் உன்னை போவாத சொல்லியே, ஏதோ எனக்காக நீ கேன்சல் பண்ற மாதிரி ஆயிடுது. சரி நான் போறேன். இல்ல அந்த தம்ஸ் அப் ஸ்மைலி. ஓகே, இப்போ போன்றா, அதை நான் டெக்ஸ்டா எடுத்துக்கூடாது. அந்த போக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு கோவம். போறேன், என்னை விட்டு தனியா நீ ட்ரிப் போறல, உன் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் நீ என்ஜாய் பண்றதுக்கு, அப்பனா ஓகே, நியாயமான கோவம். நான் போட்டா வேணாமா? ஸோ அந்த டெக்ஸ்டுக்கு பியாண்டா நீ போய் ஒரு லாஜிக்கலா யோசிக்கிற, இவன் இந்த டோன்ல பேச மாட்டாளே, ஏதோ கோவத்துல சொல்றாளோ,
அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ரூல் ஆஃப் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். லாட்டின் வேர்டு என்னன்னா, இங்கே அண்டர்லைன் பண்ணுற லாட்டின் வேர்ட் உட்ரஸ் வேலிட்மா. ஏதாவது ப்ரொனன்சியேஷன் தப்பாக பண்ணால் ஜஸ்ட் டோன்ட் மைண்ட். ஓகே, ரைட். ஸோ உட்ரஸ் வேல் ஈட் குவாம் பெரிட். ஓகே, அப்படின்னா என்னன்னா வேர்ட்ஸ் லீட்ஸ் டு சென்சிபிள் மீனிங். ஸோ இதில் நீ வந்து என் 7ஆம் அறிவு என்ன சொல்றான்னா, அவன் அந்த ஓன்னு சொன்னதுக்கு பின்னாடி இல்லை அந்த ஒரு தம்ஸ் அப் ஸ்மைலிக்கு தம்ஸ் அப் வரும் இல்லையா எமோஜிக்கு பின்னாடி அவளுக்கு இப்போ நான் போறது பிடிக்கல. ஸோ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஓகே அப்படின்னுமோ அந்த ஒரு தம்ஸ் அப் போட்டா, அப்போ அந்த தம்ஸ் அப் எமோஜிக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. ஸோ இதுதான் வந்து சென்சிபிள் மீனிங், கோயிங் பியாண்ட் த வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ரூல் ஆஃப் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ரூல் ஆஃப் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். வாட் இஸ் திஸ் ரூல் ஆஃப் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன்? உட்ரஸ் வேல் ஈட் குவாம் பெரிட் அப்படின்னா இட் லீட்ஸ் டு சென்சிபிள் மீனிங். ஓகே, இங்க என்ன சொல்றான் பார், கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். இந்த இடத்துல கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் அவ வந்து போன்னு சொன்னா, அதை மீறி நான் ஓகே அதான் போன்னு சொல்லிட்டாலே போகணும்னா போயிட்டு வந்து செம்ம சண்டை நடக்கும், இல்லை போன இடத்துல செம்ம சண்டை நடக்கும். ஓகே, ஸோ அதனால நான் இதெல்லாம் கிராமட்டிக்கல் இதில் எடுத்துக்கணும்னா பல பின்விளைவுகள் சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதனால கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் லீட்ஸ் டு சர்டன் அப்சர்டிட்டி. We are permissible to depart therefrom to interpret the provision of statutes in a manner to avoid the absurdity. So the departure from grammatical construction is permissible only to the extent just to avoid such absurdity and no further. This is called as golden rule of interpretation or int. ஏன்பா போல ட்ரிப்புக்கு? நான் தான் உன்னை போன்னு சொன்னேனே. இல்லடி நீ போன்னு சொன்ன, பட் அந்த தம்ஸ் அப் பின்னாடி தம்ஸ் அப் இமோஜிக்கு பின்னாடி உனக்கு என்னமோ நான் போறது பிடிக்கலையோ அப்படின்னு நினைச்சு நான் போல. ஹவ் சோ ஸ்வீட் ஆஃப் யூடா. பாரு, நான் சொல்லாமலே அந்த ஒரு எமோஜிலே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். உன்ன மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருந்தேன். அவன் திட்டின்னு இருப்பான், ஓடி தாய்லாண்டை போச்சுடி பாய்ஸோட அப்படின்ட்டு. ஆனா உள்ளுக்குள்ள அவன் என்ன சொல்லுவா, நான் போ கரெக்ட் எனக்கு இஷ்டம் இல்லை தான், அதனால தான் நான் அந்த எமோஜி அமிச்சேன். பட் அந்த எமோஜி வச்சு நீ என்ன புரிஞ்சுக்கின பாத்தியா? ஜெம் ஆஃப் அ பாய்டா நீ, கோல்டன் பாய்டா நீ. அதனால அந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுலாம் ஒரு வரோண்டா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. எது? தாய்லாண்ட் ட்ரிப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு. ஓகேவா? ரைட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஆப்வியஸ்லி சி, அப்படி ஜோக்ஸ் அப்பார்ட். ஓகே, ஸோ நம்ம எமோஷன் நம்ம டெக்ஸ்ட் டோனை வச்சு நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி பர்சன்ஸ், வெதர் இட் இஸ் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், XYZ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சத்தியமாக ரிலேட்டிவ்ஸ் கிடையாது அதில். ஓகேவா? அது எக்ஸாம்பிள் கூட அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பர்சன்லாம் கிடைக்கிறது வந்து இட் இஸ் ஒரு கோல்டன் வரும். ஓகேவா? நம்ம டோனை வச்சு நம்ம எமோஷனை புரிஞ்சுக்கிற பர்சன்ஸ்லாம் லைஃப்பில் கிடைக்கிறது வந்து ஒரு கடவுள் கொடுத்த வரம் தான். உண்மையிலே இட் இஸ் அ கோல்டன் வரம் தான். ஓகே, ஸோ லெட் அஸ் நாட் கெட் இன் டு டூ மச் இன் டு தட் அண்ட் கெட் பேக் டு த ப்ரொவிஷன். வாட் இஸ் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன்மா? கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்னா என்னடா? கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்னா டெக்ஸ்டோட போறது. கரெக்டா? டெக்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகுதா? டீவியேட் ஆகுடா. டீவியேட்டுக்குள்ள கொஞ்சம் விலகி வாடா, டிபார்ட் அப்படின்னு சொல்லலாமா? அந்த வார்த்தை தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, த கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் லீட்ஸ் டு அப்சர்டிட்டி. தம்பி, இந்த மாதிரி விஷயத்துல நீ வந்து டெக்ஸ்டோட போனோம்னா தர்மடி. ஸோ கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் லீட்ஸ் டு அப்சர்டிட்டி. பர்மிசபிள் டிபார்ட். ஓகே, அங்கிருந்து ரொம்ப விலகி போயிடாத, ரொம்ப அப்படியே தள்ளி போய் 7 கடல் தாண்டி ஓவர் திங்க்லாம் பண்ணாத, லைட்டா ஓவர் திங்க் பண்ணு. ஸோ லைட்டா டிபார்ட் ஆகு, அதான் பர்மிசபிள் டிபார்ட். ஓகே, ஜஸ்ட் டு அவாய்ட் தட் அப்சர்டிட்டி. போயிட்டு வந்து எதுக்கு சண்டை வரணும், அதுக்கு நான் போகாமலே இருக்கேன். ஸோ அதான் த டிபார்ச்சர் ஃப்ரம் கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். சொன்னா கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் வெறும் டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் டிபார்ட் ஆகு. தட் டு ஒன்லி என்ன டிபார்ட்? பர்மிசபிள் லிமிட். ஸோ ரொம்ப இஷ்டத்துக்கு போய் ஓவர் திங்க் பண்ணாத, ஜஸ்ட் டு பர்மிசபிள் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் டு அவாய்ட் சச் அப்சர்டிட்டி. திஸ் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் இன்டர்பிரிட்டேஷன். அந்த இதை எப்படி இன்டர்பிரேட் பண்றேன்னா, டெக்ஸ்டை தாண்டி கொஞ்சம் டீவியேட் ஆகு. டெக்ஸ்டோட போனா இட் வில் லீட் டு அப்சர்டிட்டி. ஸோ டெக்ஸ்டை தாண்டி கொஞ்சம் டீவியேட் ஆகி யோசிச்சுப்பாரு. டெக்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணிப்பாரு.
அதுதான் வந்து ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ ஹவ் யூ வில் ரைட் இன் எக்ஸாம் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐ வில் அண்டர்லைன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் மஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னம்மா? ஸோ கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் லீட்ஸ் டு சர்டன் அப்சர்விட்டி. அதனால நான் கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து டிபார்ச்சர் ஆகுறேன். ஸோ அப்படியே இங்கே கட் பண்ணு. டிபார்ச்சர் ஃப்ரம் கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஒன்லி பர்மிசபிள் டு த எக்ஸ்டென்ட் தட் அவாய்ட்ஸ் அப்சர்விட்டி அண்ட் நாட் ஃபர்தர். திஸ் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். உடனே ஒரு லாட்டின் வேர்டை கொடுத்துரு. எல்லாத்துக்கும் லாட்டின் வேர்டு எழுதி பழகு. 2 மார்க்குக்கு 2 மார்க் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ உட்ரஸ் வேல் ஈட் வாம் பர் ஈட். ஓகே. எவ்வளவோ விஷயம் ஸ்கூல்ல எக்கனாமிக்ஸ்னா என்னன்னே தெரியாம எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்ப, காமர்ஸ்னா என்னன்னே தெரியாம காமர்ஸ் படிச்சிருப்ப. அந்த மாதிரி இந்த ஒரு லாட்டின் வேர்டை வந்து மீனிங் தெரியும், பட் ஸ்பெல்லிங் தான் நான் மனப்பாடம் பண்ணேன், என்ன ஆக போகுது? ஸோ ஒரு மார்க் வருதுல, ஒரு அடிஷ்னல் ஒரு சென்டம் வேணும்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல பண்ணும்போது ஒரு டிராயிங் பண்ணு, அது பண்ணுன்னு மார்க் வாங்கினல. ஸோ அந்த மாதிரி இதுவும் என்னது? உட்ரஸ் வேல் ஈட் வாம் பெர் அப்படின்னா லீட்ஸ் டு சென்சிபிள் மீனிங். எம்சிக்யூல கேட்டிருக்கான் இந்த கொஸ்டின். எம்சிக்யூல வந்திருக்கு. ஐசி எக்ஸாம் எம்சிக்யூ இது வந்திருக்கு. ஸோ பக்காவா ரூல் ஆஃப் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். வாட் இஸ் ரூல் ஆஃப் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன்மா? ஸோ இட் இஸ் அ grammatical text leads to absurdity, so we will depart from grammatical interpretation in order to avoid the absurdity. That too, the departure from grammatical interpretation or grammatical construction, it is allowed only to the permissible limit, just to avoid absurdity. This is called as golden rule of interpretation. Latin word என்னன்னா utrus val eat quam perit, which means leading to sensible meaning. leads to sensible meaning. ஓகேவா? இதுதான் வந்து ரூல் ஆஃப் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். 2 ரூல் முடிச்சிட்டோமா? ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏடான்ஸ் ரூல் ஆர் மிஸ்chief ரூல். நெக்ஸ்ட் என்ன போறோம்? ஏடான்ஸ் ரூல் ஆர் மிஸ்chief ரூல். ஸோ ஏடான் ரூல்னா என்னன்னா, ஓகேவா, ஆம்பிகுவஸ் வேர்ட்ஸ், அன்ஆம்பிகுவஸ் வேர்ட்ஸ் கிடையாது. அன்ஆம்பிகுவஸ்னா மேலே வந்து இங்கே யூஸ் பண்ணோம், கிராமட்டிக்கல்ல யூஸ் பண்ணோம் ஒரு இடத்துல. அன்கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுவஸ். அன்ஆம்பிகுவஸ்னா கன்ஃபியூஷன் இல்லாத வார்த்தைகள். அப்போ ஆம்பிகுவஸ்னா கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆம்பிகுவஸ் வேர்ட்ஸ் ஆர் பிரசன்ட். ஸோ ஆம்பிகுவஸ் வேர்ட்ஸ்னா அந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஓகே, பல மீனிங் இருக்கு. ஓகேவா? குழப்பமா இருக்கும், இந்த வார்த்தைக்கு இந்த மீனிங் எடுத்துக்கலாமா, அந்த மீனிங் எடுத்துக்கலாமா. ஸோ ஆம்பிகுவஸ் வேர்ட்ஸ் ஆர் பிரசன்ட், therefore extended meaning is required and it will have more than one meaning. ஸோ ambiguous words presentனா ஆக்சுவலாக இது எப்படி எழுதலாம்? ambiguous words present, it will have more than one meaning, therefore it require extended meaning. Therefore it require extended meaning. 1 minute. ஸோ புரிஞ்சிச்சா? ambiguous wordsனா என்னமா? ambiguous words will be there. ambiguous wordsனா it will have one or more meaning, more than one meaning. ஒரு வார்த்தைக்கு more than one meaning இருக்குன்னா அதை வந்து நம்ம ambiguous wordsன்னு சொல்லலாம். அப்போ ambiguous words இருக்குன்னா அந்த இடத்துல என்ன வேணும்? extended meaning வேணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, this rule is always to make such construction shall suppress the mischief and advance the remedy. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்னா, என்ன பிரச்சனை, பிரச்சனையை கம்மி பண்ணு, அதுக்கான சொல்யூஷனை இம்ப்ரூவ் பண்ணு. அதான் சொல்லியிருக்கான். திஸ் ரூல் ஆல்வேஸ் மேக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் சப்ரஸ் த மிஸ்chief அண்ட் அட்வான்ஸ் த ரெமெடி. ஓகேவா? ரைட், பக்கா. ஸோ இந்த ஏடான் ரூல் கேட்டானா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுது. ஆம்பிகுவஸ் வேர்ட்ஸ் ஆர் பிரசன்ட், இட் வில் ஹாவ் மோர் தென் ஒன் மீனிங், ஸோ எக்ஸ்டெண்டட் மீனிங் இஸ் ரிக்வயர்ட். இந்த ரூலோட பிரின்சிபல் என்ன? இந்த 400 ரவுடி தான், விஜய் சேதுபதி எடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ அதை சொல்லுவான்ல, நல்லா படிக்கிற பையனும் நல்லா படிக்கிற பொண்ணும் செட் ஆகாது, நல்லா படிக்கிற பொண்ணும் சுமாராக படிக்கிற பையன் தான், மக்கு பையன் தான் செட் ஆகும். ஸோ யூ வின் அப்படின்னால அந்த மாதிரி டான் வந்து என்ன சொல்றாருன்னா, கீவேர்டு என்னன்னா இதில் வந்து சப்ரஸ் த மிஸ்chief, சப்ரஸ் த மிஸ்chief, அட்வான்ஸ் த ரெமெடி.
என்ன ரெமெடியோ அதை அட்வான்ஸ் பண்றா, என்ன பிரச்சனையோ அதை சப்ரஸ் பண்றா. அப்படி பண்ணனா உனக்கு வந்து அர்த்தம் புரியும் அப்படின்றான். ஸோ இதுல ஒரு 4 கேள்வி இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட். வாட் வாஸ் த லா பிஃபோர் மேக்கிங் த ஆக்ட்? வாட் வாஸ் த மிஸ்chief caused in earlier law? What how does the act of parliament seek to resolve the mischief or deficiency? What are the true reasons for remedy? When this mischief rule can be, add-on rule can be applied only when there is ambiguity present in the law. மோர் தென் ஒன் மீனிங் இருக்குன்னா தலைவனை கொண்டு வா, டானை கொண்டு வா. மோர் தென் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா தலைவனை கூப்பிடுற அடிக்கிறதுக்கு, டானை கூப்பிட்டு வாடா அப்படின்ற மாதிரி மோர் தென் ஒன் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ் இருக்குன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ambiguity வேர்ட்ஸ். ஸோ ambiguity வேர்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா நீ வந்து ஏடான் ரூலை அப்ளை பண்ணு. ஏடான் ரூல்ல ஒரு 4 கேள்வி, இந்த 4 கேள்வி இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல டெஸ்ட் பண்ணியிருக்கான். வாட் வாஸ் த லா, வாட் வாஸ் த டிஃபெக்ட், வாட் வாஸ் த லா பிஃபோர் மேக்கிங் த ஆக்ட், ஆக்ட் வரதுக்கு முன்னாடி ரூல்ஸ் என்ன, வாட் இஸ் த மிஸ்டேக் பிரசன்ட் ஆர் வாட் இஸ் த டிஃபெக்ட் பிரசன்ட் இருந்த எர்லியர் இருக்கிறோம், அந்த கவர்மெண்ட் என்ன ரெமெடி எடுத்தாங்க, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ரிசால்வ் அந்த மிஸ்chiefஓ இல்லை அந்த ஒரு டிஃபிஷியன்சியோ ரிசால்வ் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப் எடுத்தாங்க, பார்லிமெண்ட் என்னென்ன ஸ்டெப் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ட்ரூ ரீசன் ஃபார் த ரெமெடி. ஓகேவா, இதுதான் வந்து ஏடான்ஸ் ரூல். நெக்ஸ்ட் we are getting into rule of exceptional construction. We are getting into rule of exceptional construction. Sir, what is meant by this rule of exceptional construction? Sir, இந்த harmonious construction அப்புறம் இந்த இதெல்லாம் எங்க சார், அதெல்லாம் நான் டிக்டேட் பண்ணேன். ஓகே, பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க சார், ஐ வில் ஜஸ்ட் டிக்டேட். ஓகேவா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எத்தனை ரூல்ஸ் இருக்குமாங்க. ஸோ வி ஹவ் ரிட்டன்ல ரூல் ஆஃப் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன், ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏடான்ஸ் ரூல். இதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இதெல்லாம். இந்த ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் இது வரைக்கும் அவ்வளோவா டெஸ்ட் பண்ணதே கிடையாது, எக்ஸாமில் வந்ததே இல்லை. பட் ஸ்டில் we will study that, no issue. ஓகேவா, கிராஷ் கோர்ஸாக இருந்தாலும் ரெகுலர் மாதிரி எடுத்து கொடுக்குறேன், நோ இஷ்யூ. இப்போ ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டோமா, ரூல் ஆஃப் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டோமா, ஏடான்ஸ் ரூல் ஆர் மிஸ்chief ரூல் முடிச்சிட்டோமா. இந்த ரூல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த 4 கொஸ்டின். வாட் வாஸ் த எர்லியர் லா, அப்புறம் வாட் வாஸ் த லா பிஃபோர் மேக்கிங் த ஆக்ட், வாட் வாஸ் த டிஃபெக்ட் ஆர் மிஸ்chief present in the earlier law, how does the parliament seek to resolve, how does the parliament resolve that deficiency or that defect, and what is the true reason for remedy. எக்ஸாம் முன்னாடி நாள் அதில் போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்பிரிட்டேஷன் படிக்கிறேன்னா லீஃபோல இதை படிச்சுட்டு போயிடு, ஏடான் ரூல் அந்த 4 பாயிண்ட். ஓகேவா, அதே மாதிரி எஜஸ்டம் ஜெனரஸ்லையும் ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். இந்த 4 பாயிண்ட் அந்த 4 பாயிண்ட் வந்து லீஃபோல படிச்சுன்னு போயிடு, எப்படின்னா மனப்பாடம் பண்ணிடுறது. ஓகேவா, அதுக்கு அந்த ரூல்ல அது எழுதுனாதான் மார்க் வரும். நான் மார்க்குக்காண்டி தான் இந்த இதை எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், முடிச்சிடலாமா சார்? வாட் இஸ் தட் ரூல் ஆஃப் எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்? மேனா என்னம்மா, மேனா என்ன, ஆப்ஷனல் கரெக்டா. ஷால் ஆர் மஸ்ட்னா என்ன, மேண்டேட்ரி கரெக்டா. அண்டுனா என்ன, 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். கன்ஜெக்டிவ் மாதிரியா, கன்ஜெக்டிவ் மாதிரி இல்லை, கன்ஜெக்டிவ் தான், கன்ஜெக்டிவ் கரெக்டா. ஆர்னா என்ன, டிஸ்ஜங்க்டிவ். ஆர்னா என்ன, disjunctive. Okay, sometimes while interpreting the law, நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்றேன். ஓகேவா, உனக்கே புரியும். ரூல் ஆஃப் எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன்னா the word and is normally conjunctive, the word or is disjunctive. அவ்வளவுதான், நீ ரொம்பலாம் எழுதாத. ஓகே, the word or either அதை வந்து டிஸ்ஜங்க்டிவ். இது மட்டும் தான் எக்ஸ்பிளனேஷனா கொடு, கொச்ச கொச்ச கொச்சன்னு கொடுத்துருப்பான். கீவேர்ட்ஸ் தான் மெயின்ரா, இது எல்லாமே கீவேர்ட்ஸ்ரா. ஸோ நீ இந்த 4 வார்த்தைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஜென்ரலி த வேர்ட் அண்ட் இஸ் கன்ஜெக்டிவ், த வேர்ட் ஆர் either is disjunctive, the word may is optional, denotes optional, signifies optional,
The word shall or must signifies mandatory. ஓகேவா? இதானே எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றான்? சம்டைம்ஸ் மே ஷால் பி ரெட் ஆஸ் ரெடி கிடையாதுமா, ரெட் பிரிண்டிங் மிஸ்டேக், ரெடி கிடையாது, ரெட். தோஸ் ஆர் வாட்சிங் வீடியோ அதை ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கோ. சம்டைம்ஸ் மே இஸ் ரெட் ஆஸ் மே த்ரூ ஆப்ஷனல் இட் இஸ் ரெட் ஆஸ் ஷால். ஓகே, கிளியர்? ஏதாவது டவுட்ஸ்மா? அது த்ரூ கிடையாதுமா, தோ. நான் டைப் பண்ணி கொடுத்தாங்களோ, தோ. மே, தோ இஸ் ஆப்ஷனல். The word may is though optional, it is read, it is to be read as shall. அப்பனா என்ன சொல்ல வரீங்க? at times ஆப்ஷனல்ல வந்து மேண்டேட்டரியா ரீட் பண்ணுவோம். at times மேண்டேட்டரிய வந்து ஆப்ஷனலா ரீட் பண்ணுவோம். at times அண்ட வந்து டிஸ்ஜங்க்டிவா ரீட் பண்ணுவோம். at times ஆரை வந்து கன்ஜெக்டிவா ரீட் பண்ணுவோம். இதுதான் ரூல் ஆஃப் எக்ஸப்ஷனல். ஒன்லி இன் எக்ஸப்ஷனல் கேசஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம் இதுக்கு, நீயே யோசிப்ப. கம்பெனி மே பி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ். இது கம்பெனிஸ் ஆக்ட் லா புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இன்ட்ரோடக்ஷன்ல இந்த லைன் இருக்கு. கம்பெனி மே பி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ். மேபினா என்ன அர்த்தம்? கத்திஜா மாதிரி சொல்லாதீங்க. மேபினா என்ன அர்த்தம்? ஆப்ஷனல். கரெக்டா? மேண்டேட்டரி கிடையாது, ஆப்ஷனல். அப்போ ஒருத்தன் இன்டர்பிரேட் பண்றான் இதை, கம்பெனி வந்து மேபி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ். மேபி தானே லாஃபுல் பர்பஸ், மேண்டேட்டரி கிடையாதுல்ல, மேண்டேட்டரி கிடையாதுல்ல. ஸோ ஒருத்தன் இப்படி இன்டர்பிரேட் பண்ணிட்டாமா, மிஸ்டர் எக்ஸ், ஓகேவா, என் ஃப்ரெண்டே எடுத்துக்கோ, வெங்கட், ஓகேவா, என் ஃப்ரெண்டு வெங்கட் வந்து கம்பெனி மேபி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ். இஸ் நாட் லா ஸ்டூடெண்ட் ஆர் இஸ் ஜஸ்ட் அ நார்மல். ஸோ கம்பெனி மேபி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ் தானே. அப்போ மஸ்ட் சொல்லல, லாலேயே என்ன சொல்றான், மேபின்னு தானே சொல்றான். அப்போ ஆப்ஷனல் தானே. அப்போ அன்லாஃபுல் பர்பஸ்க்காக பண்ணா தப்பு கிடையாதுல்ல. அதனால ஒரு கொக்கைன் ஸ்மக்லிங் பிசினஸ் பண்றான், இல்லீகல் பிசினஸ் பண்றான், அன்லாஃபுல் பிசினஸ் பண்றான். ஸோ he started Venkat Private Limited and doing all unlawful purpose, doing all business which are against the law. இப்போ போய் கோர்ட்ல கேஸ் போட்டா ஜட்ஜு கிட்ட போய் பேசுறான். நீங்க தானே உங்க கம்பெனிஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்லேயே கொடுத்துருக்கீங்க, ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனில கம்பெனி மேபி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ் தானே சொல்றீங்க, மேபி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ் தானே சொல்றீங்க. கம்பெனி மேபி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ் தானே சொல்றீங்க. அப்புறம் என்ன, மேபி தானே, ஆப்ஷனல் தானே, அப்போ அன்லாஃபுல்லும் பண்ணலாம்ல. உடனே கோர்ட்ல ஜட்ஜு தீர்ப்பு அளிக்கிறார், தம்பி நீ வந்து சிஏ இன்டர் புக்ல இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் ஒன்று இருக்கப்பா, இதை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவோம்னா ரூல் ஆஃப் எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷனை அப்ளை பண்ணுவோம். ரூல் ஆஃப் எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றான்னா, சில சமயம் மேபி வந்து ஷேலாவும் மேண்டேட்டரியா ட்ரீட் பண்ணுவோம். அந்த சிக்னிஃபிகன்ஸ்ல இது நீ பண்ணது தப்புப்பா, உன்னை தூக்கி ஜெயில வைக்கிறப்பான்னு வச்சிருவாங்க வெங்கட்ட தூக்கி. ஓகேவா? கம்பெனி மேபி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ். ஓகே, என்னதான் அங்க மேபி இருந்தாலும் இந்த இடத்துல எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணுவோம் அந்த மேபிய? மேண்டேட்ரி, ஆப்ஷனல் கிடையாது, மேண்டேட்ரி அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணுவோம். இதுதான் ரூல் ஆஃப் எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் என்னமா, ரூல் ஆஃப் எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன். சில எக்ஸப்ஷனல் கேசஸ்ல ஆப்ஷனலா மேண்டேட்டரியா பார்ப்போம், மேண்டேட்டரி ஆப்ஷனலா பார்ப்போம், கன்ஜெக்டிவா டிஸ்ஜங்க்டிவா பார்ப்போம், டிஸ்ஜங்க்டிவா கன்ஜெக்டிவா பார்ப்போம். இதுதான் ரூல் ஆஃப் எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஹோப் யூ ஆர் ஆல் கிளியர் வித் ரூல் ஆஃப் எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன். Shall we get into next rule? Rule of adjustum generis. நிறைய வாட்டி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த ஒரு லைன் எழுதுனா 1 மார்க். ரூல் ஆஃப் எஜஸ்டம் ஜெனரஸ்னா சேம் கைண்ட் சேம் சீரீஸா, சேம் ஸ்பீஷிஸ்,